அன்பான நண்பர்களே, இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தாவேக்கு ஆட்சி அமைத்திருக்கிறது. யாரும் விரும்பியோ விரும்பாமலோ விஜய் முதலமைச்சராக பதவியேற்று விட்டார். ஆனா இந்த சூழ்நிலையில திமுகவை விமர்சனம் செய்தவர்கள், இழிவுபடுத்தியவர்கள்லாம் இப்ப முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிட போறாங்கன்னு தெரியல. என்ன காரணம்னா, திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னாங்க. ஆனா அந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஒத்துழைச்சதுனாலதான் இன்னைக்கு முதலமைச்சரா விஜய் பதவி ஏற்றிருக்காரு. நேற்று நான் கூட ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி கூட ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை வச்சுதான் அவரு ஆட்சிக்கு வந்திருக்காரு. இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும். தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவர் ஒதுங்கி இருக்கல. எனக்கு ஆட்சி தான் முக்கியம், அதனால திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கிடைச்சாலும் எனக்கு போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்ப எல்லாருமே ஆட்சி அதிகாரங்களுக்காகத்தான் அலைகிறாங்களே தவிர தனக்கென எந்த கொள்கையும் வரைமுறையும் அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதனால தேவையில்லாம நீங்க உங்க மெனக்கெட்டு நிறைய பேரை விமர்சனம் பண்ணி அசிங்கப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவமானப்பட்டு இன்னைக்கு உங்களுடைய பேர் தான் டேமேஜ் ஆகும். நேற்று பாருங்க, எங்க பொட்டல்புதூர்ல எங்களுடைய முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவரை பத்தி ஒருத்தர் தவறா எழுதியிருக்காரு. நான் உண்மையிலேயே அவர் நல்ல மனிதர், நல்ல ஒரு சமூக சேவர்னு நினைச்சிருந்தேன். இப்ப அவருடைய அந்த பேச்சை பார்க்கும் பொழுது அப்ப எவ்வளவு இழிவான அந்த நபரா இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் வேற. ஆனா அவருடைய கேரக்டரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. அது மாதிரி நீங்க யாரையாவது தவறா விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் தான் டேமேஜ் ஆகுமே தவிர உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காது. அதனால அதை புரிஞ்சுக்கிட்டு தேவையற்ற விமர்சனங்களை சமூக வலைதளங்கள்லயும் சரி அல்லது பொது இடங்கள்லயும் சரி தவிர்க்கணும்னு கேட்டுக்கிற தொடர்ந்து பேசுவோம்.